வணக்கம் நண்பர்களே. ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை பிரம்மரிஷி பிதாமகா பத்திரிஜி விளக்கோரியை அவரது தினசரி செய்திகள் புத்தகத்தை வழங்கியிருக்கார். என் பெயர் ஜெங்கால். நான் ஒரு தியான பயிற்சியாளர் மற்றும் ஆன்மீக அறிவியல் ஆசிரியர். இதுவரை 4 தலைப்புகளின் கருத்துக்களை முந்தைய காணொளிகளின் வாயிலாக நான் வழங்கியிருக்கிறேன். இந்த 6 தலைப்புகள் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள். இது ஏற்கனவே இதை பற்றி நான் விவரமாக சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, இந்த பூமி வாய்ப்புக்கான பள்ளி. அப்புறம் ஆன்மாவினுடைய கற்றலில் 4 நிலைகள் இருக்குது. அப்புறம் ஆன்மாவின் பாடங்கள், அதில் 22 பாடங்கள், அதை நாம் கற்க வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும். அப்புறம் 5வது அகங்காரமும் ஆன்மாவின் பாடங்கள் என்ற தலைப்பையும் நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். அதாவது அகங்காரத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான். அப்புறம் 5வது தலைப்பு தெய்வீக சட்டங்களின் பாடப்பிரிவு. அதை நம்ம எல்லாம் கடைபிடிக்கணும். தெய்வீக சட்டத்தை, ஸ்பிரிச்சுவல் லாஸ். இந்த தெய்வீக சட்டங்கள் அனைத்து உயிரினங்களின் உணர்வு நிலைகளை கட்டுப்படுத்துது. அதுதான் இந்த தெய்வீக சட்டத்தினுடைய வேலை. இப்போ 6வது பாடம் கூட பார்த்துருக்கோம். ஆன்ம முன்னேற்றத்தை, அதாவது நமது முன்னேற்றத்தை தேர்வு செய்பவர்கள் நாம் தான். ஆனால் அதுக்கு விடாமுயற்சி தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடையணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்ம ஞான ஒளி பெறணும் அப்படின்னா தினசரி தியானம் செய்யணும். ஆன்மீக புத்தகங்களை, அப்புறம் மிகப்பெரிய ஆசான்களுடைய ஞானம், அப்புறம் அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகம், உதாரணமாக ஆட்டோபயோகிராஃபி யோகி, ஒரு யோகியின் சுயசரிதம் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையில் கடைபிடிக்கணும். நிறைய ஞானம் நிறைய பேர் இருக்கும், ஆனால் அதை நம்ம தினநித்திய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும் போது தான் நமக்கு அந்த முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்புறம் தியானத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும். இப்படி நம்ம அப்புறம் நம்மளால் சேவைகளை செய்யணும். வாட் எவர் த சர்வீஸ் தட் வி கேன் டூ இட், வி ஷுட் டூ இட். நாம் ஆன்ம பாடங்களை கற்று ஆன்ம ஞான ஒளி அடைந்து பட்டம் பெற்று முன்னோக்கி செல்வோம் நண்பர்களே. அதாவது இந்த ஆன்மா ஒரு டிகிரியை வாங்கணும். அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அதுக்கு இந்த பூமியில் தான் அதை அந்த டிகிரியை வாங்க முடியும். அதுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. பூமி தான் பள்ளிக்கூடம். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நம்ம முன்னேற போயிட்டே இருக்கணும். டிகிரி வாங்கின பிறகு அப்புறம் நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி, எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏற்கனவே நிறைய மாஸ்டர்கள் இதை பற்றி நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைய காணொலியில் ஒரு தொடர்ந்து ஒரு 22 ஆன்மா பாடங்களை பற்றி ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. 22 பாடங்கள் இருக்குது நம்ம தேர்ச்சி பெறதுக்கு. அதை ஒன்றாக நம்ம பார்க்கலாம். இன்றைய ஆன்மா பாடம் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தெய்வீகத்தன்மை கொண்ட நித்தியமானவர்கள். யூ ஆர் ஏ டிவைன் இம்மார்டல் பீயிங். அதுதான் இந்த லெசன் 1. இந்த பாடத்தினுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. அது எப்படின்னா, நீங்கள் உங்களின் இந்த பாடத்தை கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. நீங்கள் உங்களுடைய மூச்சை ஒரு 3 முறை அப்படியே அமைதியாக நீங்கள் கவனிச்சுட்டு அப்புறம் இந்த பாடத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு நன்மையை கொடுக்கும். அப்படிங்கிறது ஒரு சின்ன சலுகை, அவ்வளோதான். அடுத்தது இந்த பாடத்தில் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்கள் ஆன்மா, அதாவது நீங்கள் நித்தியமானவர்கள், எட்டர்னல் பீயிங் அப்படின்னுவாங்க, தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள். அதாவது நம்ம எல்லாமே டிவைன் குவாலிட்டிஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆன்மாவுக்கு நம்ம ஒரு ஆன்மா, இந்த பிரபஞ்சத்தின் மதிப்பு மிக்க குழந்தை. அப்புறம் கடவுளின் குழந்தை நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை பற்றி நம்ம முன்னாடி கூட பார்க்கலாம். ஏன் நம்ம கடவுளின் குழந்தைகள் அப்படின்ட்டு.
அப்புறம் வந்து நீங்கள் இயல்பாகவே வந்து ஆன்மீக படைப்பாற்றல் கொண்டவர்கள். நீங்கள் இந்த பூமிக்கு வந்தது முக்கிய நோக்கம் என்னன்னு வந்து நமக்கு புரிதல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வந்து நித்தியமானவர்கள், தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள். இதில் வந்து எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. நம்ம வரும்போது அப்படி தான் வந்தோம் இந்த பூமிக்கு. இந்த புரிதலை வந்து நம்ம வந்து விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பூமியில் வந்து பிறப்பு எடுத்திருக்கோம். நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து உணர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பூமியில் பிறப்பு எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வந்து பிறந்தவுடன் உங்களுடைய அகங்காரமானது, அதாவது ஈகோ, உங்களை அதன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க எல்லாவற்றையும் செய்யுது. நம்ம வந்து ஒரு பூமியில் வரும்போது ரொம்ப பியூராக ஒரு தெய்வீகமானவர்களாக நித்தியமானவர்களாக தான் வந்தோம். ஆனால் இந்த பூமியினுடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரும்போது இந்த ஈகோ நம்மளை இணைந்து நம்மளை வந்து எல்லாத்தையும் வந்து உருவாக்குது. அதாவது உதாரணம் விரக்தி, கோபம் முதல்ல எல்லாத்தையும் உள்ள தள்ளி அப்படி அது போகும்போது நம்முடைய உண்மையான அடையாளத்தை வந்து நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்றது வந்து நம்முடைய ஆசான்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். அடுத்ததாக என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன தான் அப்படின்னா, நீங்கள் நித்தியமானவர்கள், எட்டர்னல் பீயிங், இந்த பிரபஞ்சத்தின் விலை மதிப்பற்ற குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து ஒரு விலை மதிப்பற்றது. இதை மறக்கடிக்க செய்வது என்னவென்றால் இந்த பூமியின் பௌதிக தன்மை, ஃபிசிக்கல் மெட்டீரியல் அட்ராக்ஷன். இந்த உலகளாவிய விஷயங்கள் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து அந்த உண்மைத்தன்மைக்கு எதிராக ஒவ்வொரு வகையிலையும் வந்து போராட வச்சு, அதாவது எண்ணத்தில், சொல்லில், செயலில், உணர்வுகளில் மற்ற எல்லாத்தையும் நம்மளை போட வச்சு என்ன பண்ணுதுன்னா, நம்ம எதுக்கு நம்முடைய உண்மையான நிலையை வந்து நம்ம வந்து மறந்து போய்டுறோம். அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து புரிதல் வேணும். இந்த பூமியில் பிறப்படுத்தி வருவதன் முக்கிய நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, படைப்பாற்றல் பெற வேண்டும். நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்து பாடங்களை கற்றுக்கிட்டு நிறைய வந்து கிரியேட்டிவ் பவரை வந்து நம்ம வந்து அடையணுங்கிறது தான் வந்து இந்த மிக முக்கியமான நோக்கம். அப்புறம் அதை வந்து தேர்ச்சி பெறணும். நம்ம வந்து ஒரு எதை செஞ்சாலும் ஒரு படைப்பு தான். நம்ம இந்த பூமி வாழ்க்கையில் ஒரு எதோ செய்ய போகிறோம்னா அது ஒரு படைப்பு தான். அதில் வந்து அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அதை பெறணும், அதை உருவாக்கணும், அப்புறம் அதை தேர்ச்சி பெறணும் என்பது தான் இந்த பூமியில் பிறப்பெடுத்து வர்றதுல முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை வழங்கிய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி உங்கள் ஆன்மாவிற்கு மனித அனுபவங்களை தருகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே தெய்வீகமானவங்க தான், ஆனால் இந்த மனித அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்குது இந்த பூமி. அதற்கு ஒரு பூமி வந்து ஒரு சிறந்த வகுப்பறையாகும், ஸ்கூல் அப்படிம்பாங்க. இந்த பூமியில் பலவிதமான பரிசோதனை செய்வதற்கும் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையிலையும் முன்னேற்றுவதற்கும் வந்து வாய்ப்பளிக்குது இந்த பூமி. அதுதான் இந்த பூமியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆன்மா வந்து இங்கே பிறப்பெடுக்கிறது, இந்த பிறவியை எடுக்கிறது. திரும்ப வலியுறுத்துறாங்க என்னன்னா, நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஆற்றல் மிக்க தெய்வீக ஞானம் உள்ள வரையற்ற ஒரு ஆன்மா. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் நமக்கு அது தெரியுதா இல்லை, புரியுதா இல்லை. அதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு பாடத்தை கற்றுக்கணும். அதுதான் இந்த முதல் பாடம். முதல் பாடம் நம்ம தான் ஆன்மா அப்படிங்கிறது கட்டாயம் வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்மீகத்தை வந்து அடைய வேண்டியதில்லை, ஸ்பிரிச்சுவலை வந்து நீங்கள் வந்து அடைய வேண்டாம். ஏன்னா ஒரு ஆன்மா வந்து ஆன்மீகமான ஒன்று தான். அதாவது ஆன்மான்னு சொன்னாலே அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அதுக்கு வந்து நீங்கள் போய் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து கற்றுக்க வேணாம், நீங்கள் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் ஆசான்கள் வந்து நமக்கு வந்து அழகாக எடுத்து குறைக்கிறாங்க. இதை வந்து கூட ஏற்கனவே வந்து நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம்.
நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஆற்றல் மிக்க தெய்வீக ஞானம் உள்ள வரையற்ற ஒரு ஆன்மா. நீங்கள் ஆன்மீகத்தை அடைய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே அதை பார்த்தோம். ஏற்கனவே நம்ம இதையும் பார்த்துருக்கோம். நீங்கள் கடவுளினால் அவரின் அன்பினால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதாவது நம்ம எல்லாமே வந்து கடவுளுடைய அன்பினால் உருவாக்கப்பட்டவர்கள். அதுதான் வந்து கடவுள் எவ்வாறு உங்களை போற்றி பாதுகாக்கின்றாரோ, நம்மளை வந்து பாதுகாக்கிறார் கடவுள். அதே போலவே நீங்களும் உங்களை வந்து எந்தவித நிர்பந்தங்களுக்கும் இல்லாமல் முழுமையாக போற்றி பேணுவதற்கு நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து நிறைய நண்பர்கள் ஆன்மீக புத்தகங்களை படித்து உயர் ஆசான்களின் ஞானத்தை வந்து புரிந்து கொண்டு ஆன்மான்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞானத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்மா பற்றி புரிதல் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நடைமுறை செய்ய வேண்டும். நம்ம ஒரு ஆன்மான்னா அந்த ஆன்மாவுடைய தன்மைகள் என்னென்ன, அது எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து நம்முடைய இந்த ஆன்மீகத்தில் வந்து முன்னேற்ற முடியும். நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஆன்ம ஞானம் அடையணுன்ற ஒரு தீவிரமாக இருந்தோம்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். வெறும் தியரிட்டிக்கல் வந்து தெரிஞ்சிக்காமல் அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி நல்ல முறையில் வந்து பிரயாணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல நான் விரும்புகிறேன். அப்புறம் என்ன அடுத்ததாக என்ன பார்க்கலான்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இது ஆன்மாவை பற்றி இப்போ இது வரைக்கும் இந்த நூலில் சொன்ன விஷயங்களை சொன்னேன். அது இல்லாமல் மற்ற ஆன்மீக நூல்களிலும் மதங்களிலும் வந்து ஆன்மாவை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பகவத்கீதையில் வந்து ஆன்மாவை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மா நித்தியமானது, மாறாதது மற்றும் தெய்வீகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு உதாரணம் வந்து சொல்கிறாங்க, பகவத்கீதை அத்தியாயம் 2 போனீங்கன்னா வசனம் 20 வந்து, அதாவது வெர்சஸ் 20 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அது நித்தியமானது மற்றும் அழியாதது. அதுக்கு நீங்கள் வந்து பகவத்கீதை படித்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் 20 அத்தியாயம் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அடுத்தது வந்து உபநிடதங்கள், அதாவது உபநிஷத்தில் வந்து குறிப்பாக வந்து சாந்தோக்கிய உபநிடதம், பிரகதாரண்ய உபநிடதம், கதோ உபநிடதம், இவைகளில் வந்து ஆன்மாவின் தெய்வீகத்தன்மையை ஆழமாக வந்து விவரிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, தத்துவம் அசி, நீ அதுதான் என்பது பிரபஞ்ச தெய்வீகத்துடன் ஆன்மாவினுடைய தொடர்பை வந்து எடுத்து காட்டுகிறது. தத்துவமசி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து அயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுப்ரீம் செல்ஃப், ஆத்மன். அப்புறம் வந்து அஜா அப்படின்னா அன்பான். அது அடுத்து வந்து நித்யா, நிரந்தரமானது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் வந்து சாஸ்வத்து, ஆன்மாவை பற்றி சாஸ்வத்துன்னு சொல்லுவாங்க, சாஸ்வதம், மாறாதது. அப்புறம் வந்து பிராணம், அதாவது பிராணம் வாய்ந்தது, அப்படி ஏன்ஷியன்ட் அப்படின்வாங்க, பண்டைய காலம் தொட்டு உள்ளது ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த பகவத்கீதையிலையும் உபநிடதங்கள்லையும் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பைபிளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைபிளில், இந்த ஹோலி பைபிளில் ஆன்மா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மா அழியாததாகவும் கடவுளால் படைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. உதாரணம் வந்து மத்தேயு, அதாவது இந்த பைபிளில் மேத்யூ எழுதுறது 10:28 ஆன்மா மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய இயல்பை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குரான், அதாவது முஸ்லீம், அதாவது ஹோலி குரானில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அல் இல்பராவில் 17:85 ஆன்மா கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மர்மம் என்று அவங்க வந்து அந்த அல் இல்பராவில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க.
அது அது அதன் தெய்வீக தோற்றத்தை வலியுறுத்துகிறது. அதாவது தெய்வீக தோற்றம் வந்து ஆன்மாவை பற்றி சொல்லும்போது அது வந்து வலியுறுத்துகிறது. உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மாவுக்கு பேர் வந்து உருதுல என்ன சொல்கிறாங்கன்னா ரூஹா. அதாவது பிறப்பதற்கு முன்பும் இறப்பதற்கு பின்னும் தொடர்கிறது என்று இஸ்லாமிய போதனைகள் வந்து விளக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க அந்த திருக்குறானில். மற்றும் தாவோயிசம், அப்போ திபேத்தியர்கள் இறந்தவர்களின் புத்தகங்களில் கூட வந்து ஆன்மாவின் நித்திய சாரத்தின் கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் என்னென்னா நிறைய மதங்களிலும் ஆன்மீக புத்தகங்களிலும் ஆன்மாவை பற்றி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து மேலும் மேலும் வந்து தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அடுத்தது என்னன்னா, இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை வந்து இது வரைக்கும் பார்த்தது நம்ம வந்து குயிக்காக வந்து ஒரு ரீகேப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அடுத்த சில விஷயத்துக்கு போகலாம். இந்த பாடத்தின் சுருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா நித்தியமானது, தெய்வீகத்தன்மை கொண்டது. ஆன்மா படைப்பாற்றல் கொண்டது, அதாவது கிரியேட்டிவ் பவர். ஆன்மா பூமியில் பிறப்பெடுப்பதின் நோக்கம் வந்து இவங்களை புரிந்து கொள்வதற்கு தான் வந்து குறிப்பெடுக்கணும். அப்புறம் வந்து பூமியின் பௌதிகத்தன்மையினால் நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து எதிர்த்து போராடுறதுனால, அப்புறம் அதனுடைய அகங்காரம் அதனுடைய தன்மையை சேர்ந்து வந்து நம்மளை வந்து இந்த நிறைய விஷயங்களை வந்து அது எதுக்காக வந்தோம், நம்முடைய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து மறக்கடியை செய்கிறது. நம்ம உண்மை நிலையே மறந்துடுவோம், நம்ம யாருங்கிறது வந்து மறந்து போயிடும். ஏன்னா அது நம்ம சிக்கிக்கிறோம் இந்த உலகளாவிய விஷயத்தில். ஆன்மா பல பிறவிகள் எடுக்கிறது. ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கொண்டு முன்னேறி படைப்பாற்றலை திரும்ப பெற்று தேர்ச்சி பெறுவது, அதுதான் நம்ம இறுதியான ஒரு நம்முடைய இந்த பூமியில் வந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம வந்து இந்த டிகிரியை வாங்கணும்னா இதுதான். அப்புறம் வந்து பூமியின் பங்கு பெருமளவில் ஆன்ம முன்னேற்றத்திற்கு வகுப்பறையாக செயல்பட்டு அனைத்து அனுபவங்களையும் அது அடைவதற்கு நமக்கு வந்து கற்பிக்கிறது, வாய்ப்பளிக்கிறது. அப்புறம் வந்து ஆன்மா அப்படின்னா வந்து ஆன்மீகத்தை வந்து நம்ம வந்து அடைய வேண்டியதில்லை, ஏன்னா அது ஆன்மீகமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் இது வரைக்கும் மற்ற மதங்களில் வந்து ஆன்மாவை பற்றி, அதாவது பைபிளில், உபநிடங்களில், திருக்குறானில், அப்புறம் மற்ற மத நூல்களில், திபேத்தியன், அப்புறம் வந்து தாவோயிசம், இதிலெல்லாம் வந்து கூட ஆன்மாவை பற்றி நமக்கு வந்து நிறைய குறிப்பிட்டு சொல்லியிருக்கான். இதில் எந்த வித வந்து எதுக்காக இந்த குறிப்பை நான் வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவை பற்றி சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து ஆன்மாவை பற்றி புரியும் போது நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாவை பற்றி கொஞ்சம் நம்ம எல்லாருமே வந்து புரியணும். இதிலேருந்து நமக்கு என்ன தெளிவுன்னு சொன்னால், அதாவது நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, நான் ஒரு புத்தி அல்ல, நான் ஒரு ஆன்மா, நான் நித்தியமானவன், தெய்வீகமானவன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து உள்வாங்கி அதன் பிரகாரம் வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பாடத்தில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்புறம் வந்து இறுதியாக பிரம்மரிஷி வந்து ஒரு அருமையாக வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கார், நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மிக சத்தியமான ஒன்று ஆன்மா பற்றி சொல்லும்போது, நீங்கள் அனைவரும் கடவுள்மார்கள், கடவுள் வேறு இல்லை, நீங்கள் வேறு இல்லை, நீங்களும் ஒன்று தான், கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு தெளிவாக சொல்லார். அப்புறம் கடைசியில் வந்து எல்லாருமே ஒன்று தான், ஒன்னஸ் அப்படின்றார், வி ஆர் ஆல் ஒன் அப்படின்றார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மா வந்து அவ்வளோ ஒரு புரிதலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பூலோக வாழ்க்கையில் நம்ம வந்து நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், நீ வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படின்ற ஒரு புரிதலோட வாழ்க்கை நடத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சிறந்ததாக, ஆன்மீக முன்னேற்றம் அடைந்ததாக, மிகவும் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் பாடங்களை கற்றுக்கிட்டு நம்ம வந்து பட்டங்களை வாங்கி மேலுலகத்துக்கு என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம செல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே பகிர ஆசைப்படுறேன். அதாவது மகா அவதார் வந்து ஒரு அருளிய ஆன்மீக ஞானத்தை பற்றி, நான் ஆன்மாவை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகா அவதார் பாபாஜி, நீங்கள் உங்களை பற்றி நினைத்ததை விட மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் இங்கே வந்து ஆன்மாவை பற்றி அவர் சொல்கிறார்.
நீங்கள் சொர்க்கத்தில் பூத்த முழுமையான மலர். தெய்வீக சத்தியத்தின் சொல் அமைப்பை கவனிங்கள் என்று சொல்கிறார். அந்த சொல்லை பற்றி தெய்வீகத்தினுடைய ஒரு சத்தியத்தை நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம். அது என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளின் சாயலில் இருக்கிறேன் என்பதாகும். நான் தான் அப்படின்னா என்ன? நான் தான் கடவுள். பத்திரிசார் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் இவர் எனக்கு கொடுத்துருக்க ஞானத்துக்கும் ஒன்றா இருக்கும். அது இல்லாமல் மேலும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெய்வீகத்தன்மை கொண்ட நித்தியமானவர்கள் என்று இவ்வாறு விளக்குகிறார். எப்படி விளக்குறாருன்னா, ஒன்று, கடவுளின் தெய்வீக தன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு மகாவதார் பாபாஜி. அதாவது நீங்கள் கடவுளுடைய சாயலில் இருக்கீங்க, யூ ஆர் தி இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உங்கள் ஆன்மா, உங்கள் ஆன்மாவை வந்து அந்த கடவுளை வந்து உருவாக்கணும் போதே என்னன்னு சொல்கிறாருன்னா, கடவுளுடைய குணங்களை ஃபஸ்ட்டு முதல் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அதாவது காட் இஸ் லைட், கடவுள் வந்து ஒளி. காட் இஸ் லவ், கடவுள் அன்பின் வடிவம். காட் இஸ் ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் ஜாய், கடவுள் வந்து ஒரு சந்தோஷமானவர், மகிழ்ச்சி மற்றும் பேரின்பம். காட் இஸ் பெர்ஃபெக்ட், கடவுள் வந்து ஒரு பரிபூர்ணமானவர். காட் இஸ் பீஸ் அண்டு ஜென்டில்னஸ், கடவுள் அமைதியும் சாந்தமும் உடையவர். காட் இஸ் அபண்டன்ஸ், கடவுள் வந்து அபரிமிதமானவர். அப்படின்னு வந்து இந்த சில உதாரணம் தான் இதை வந்து கொடுத்துருக்காரு. கடவுளுடைய தன்மைகளை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு 6 உதாரணங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய தன்மையும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வந்தவங்க தான், கடவுளிலிருந்து வந்த ஒரு குழந்தைகள் தான். கடவுள் தான் நம்மளை வந்து உருவாக்கி அமைச்சிருக்காரு. அதனால் கடவுள்கிட்ட என்ன தன்மை இருக்கோ அது உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கடவுளுடைய சாயலில் தான் இருக்கீங்க, சாயலில் உள்ளீர்கள், அதாவது இமேஜில் இருக்கீங்க. அப்போ அது என்ன சொல்கிறாருன்னு, நீங்கள் தான் ஒளி, நீங்கள் அன்பின் வடிவம், நீங்கள் சந்தோஷம் மற்றும் பேரின்பமானவர், நீங்கள் பரிபூர்ணமானவர், நீங்கள் அமைதியும் சாந்தமும் உடையவர், நீங்கள் அபரிமிதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த ஆன்மாவை குறிப்பிடும்போது அவர் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் இது நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இதை எப்படின்னா மனசில் வச்சுக்கணும். நம்ம வேறு, கடவுள் வேறு அப்படிங்கிறத வந்து ஒரு பாகுபடுத்தி பார்க்கவே கூடாது. ஏன்னா அவங்களும் நாமும் ஒன்றே, கடவுளும் நாமும் ஒன்றே. எல்லா மகான்கள் சொல்லியிருக்கிறது, எல்லா வேத புஸ்தகங்கள் எல்லாமே வந்து அதை தான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஞானம் வந்து முழுசாக வந்து நமக்கு புரியாத ஒரு நிலையில் இருந்ததுனால நமக்கு அந்த ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும். கடவுள் வேறு, நம்ம வேறு அப்படின்ட்டு. இது வந்து எதில் சொல்கிறாருன்னா, இந்த இந்த சொன்ன விஷயம் மகாவதார் பாபாஜி வந்து ஒரு யூனிஃபைடு என்ற ஒரு ஐக்கியமாதல் என்ற ஒரு பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அது வந்து சேனலிங் மூலமாக வந்து இந்த நாலேஜை வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடவுளின் தெய்வீகத்தன்மை அடைய வேண்டும் என்றால் கடவுளிடம் முழுமையாக ஒன்றிணைய விரும்புகிறீர்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம விரும்பணும், கடவுளோட போய் நம்ம போய் சேரணும் அப்படின்ட்டு. அதை வந்து எப்படின்னா அந்த விஷயத்தை வந்து மனசுக்கிட்ட எளிமையாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எளிய பாடத்திட்டம், யூனிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ உலகளவில் வந்து இந்த பாடத்திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லோரும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தவர், அதாவது சேனல் பண்ணவர் வந்து ரோஜர் ஜி லேன்ஃபர் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து யூஎஸ்ஏவில் வந்து பிறந்தவர், அங்கே அவர் தான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கணுன்னா அமேசான் மூலமாக வாங்கலாம். நிறைய விஷயங்கள், அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து சுலபமான வழி என்ன அப்படிங்கிறத வந்து மகாவதார் பாபாஜி இந்த புத்தகத்தில் நமக்கு எல்லோரும் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விவரத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இது வந்து ஒரு இதை வந்து நான் வந்து ஒரு பெருமையாகவும் கருதுகிறேன். இது வந்து எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட நான் நினைக்கிறேன். அதாவது இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஆன்மாவின் பாடம் 1 இன்னும் நம்ம வந்து 21 பாடம் பார்க்க போகிறோம். நீங்கள் தெய்வீகத்தன்மை கொண்ட நித்தியமானவர்கள், இதில் வந்து நம்ம ஆழமாக வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஞானத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஞானத்தையும் மற்ற ஆன்மீக புத்தகங்கள் ஞானத்தையும், பைபிள்லேயும் அதான் சொல்லியிருக்கு, புனித குரான்லேயும் அதான் சொல்லியிருக்கு, பகவத்கீதையிலையும் உபநிடங்களையும் அதை தான் சொல்லியிருக்கு.
நிறைய சத்தியத்தை வந்து அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆன்மாவன்னா என்ன, ஆன்மாவை பற்றி தெளிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்களை சொல்ல வாய்ப்பளித்த உயர் ஆன்மாக்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அளித்த இந்த விளக்கம் வந்து நல்ல அருமையான விளக்கம். இதையும் வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பத்ரி சார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து மகாதர் பாபாஜி அருளிய ஆன்மா என்றால் என்ன, நாம் அனைவரும் கடவுளின் சாயலில் உள்ளவர்கள், கடவுளின் அனைத்து தன்மைகள் நம்மிடத்து உள்ளது என்ற ஒரு ஞானத்தை வந்து இந்த யூனிஃபைடு ஐக்கியமாதல் என்ற புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எல்லாம் படித்து பார்த்தா தெரியும். அது படிக்கிற புத்தகம் கிடையாது, அது ஒரு கோர்ஸாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். அது அவருக்கு மகாதார் பாபாஜிக்கு ஒரு கோடான கோடி நன்றியை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் பொறுமையுடன் நீங்கள் வந்து கேட்டு ஆன்மானா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழியை நடக்கும்பொழுது நம்ம வந்து அந்த ஆன்ம பாடங்களில் வந்து முன்னேறி செல்லலாம் நண்பர்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.